சொல்லுங்க, இன்னைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? இன்னைக்கு மார்னிங் செஷன்ல ஆயுஷ் சாந்தியோட கேட்டகரிஸ் அந்த 3 இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதுல வந்து டாக்ஸிக்ளின்ன்றது எல்லாரும் கம்பல்சரி எடுக்கணும்ன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது தெரியாம நம்ம ஹெல்த்துக்குள்ள என்ன எவ்வளோ கழிவுகள் சேருதுன்றது நமக்கு தெரியாது. அது டெய்லி ஒன் ஒன்னு அப்படின்ற மாதிரி எடுக்கும்போது கிளியர் பண்ண முடியும். ப்ராப்ளம் இல்லாதவங்க இருக்கிறவங்க கம்பல்சரி அது சொன்னார் இல்லையா சாரு, டெய்லி 3ன்ற மாதிரி. அதை நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சார். டாக்ஸ் கிளீன். டாக்ஸ் கிளீன். எஸ். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நெக்ஸ்ட். உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கிறதுக்கு பாடம் இருக்கு. நம்ம போவோம், அது வெளியே போனாதான் கத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிசினஸையே நம்ம கத்துக்கணும்னா நம்ம வெளியே போய் இன்னொருத்தர் பேசினாதான் கத்துக்க முடியும். நம்ம வெளியே போய் ஒரு ட்ரைனிங் மீட்டிங் எடுத்தாதான் கத்துக்க முடியும். இல்ல நம்ம ஒரு மார்னிங் ஜூம் மீட்டிங்ல கூட கலந்துக்கிட்டா தான் கத்துக்க முடியும். நிஷா மேடம் டெய்லி 2 செஷன் பண்றாங்க. ராஜன் சாருடைய செஷன் இருக்கு டெய்லி. செவ்வாய்க்கிழமை ட்ரைனிங், புதன், வியாழன். ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், யாருக்காக பண்றாங்க? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். நம்ம எல்லாரும் வெஸ்டேஜை பற்றி புதுசா தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நிறைய சம்பாதிக்கணும். ஃபாரின் ட்ரிப் போகணும், கார் வாங்கணும். நம்முடைய கனவுகளுக்காக சிலர் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க சக்சஸ் ஆகிட்டே இருக்காங்க. அப்ப செய்யற வேலையை தொடர்ந்து செய்யும் போது சக்சஸ் தானாவே வரும். இன்னைக்கு மார்னிங் செஷனுக்கு ஒரு சிலர் வரலாம், ஒரு சிலர் வராம இருக்கலாம். நேற்று வந்தவங்க இன்னைக்கு வராம இருக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி வராதவங்க இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனா கத்துக்கிட்டா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும்னு நம்புறவங்க ரெகுலரா வராங்க. இதுதான் இதுல உள்ள, அதாவது அந்த தொடர்ச்சியா செய்யக்கூடிய எந்த வேலையும் வெற்றியில தான் முடியும். அதுதான் இது தெளிவா போட்டிருக்காங்க. உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. இப்ப ஜெயிச்சவங்க எல்லாம் பாருங்க, அவங்க எந்த ஸ்ட்ரகிளையும் மீட் பண்ணாம வந்திருக்காங்களா? அவங்களுக்கு ஃபேமிலியில எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லையா? இல்ல வீட்டுல எல்லாருமே தண்ணி வச்சு விட்டாங்களா போயிட்டு வாங்கன்னு? எல்லா வீட்லயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஆனா அதெல்லாம் மீறி வெளியே வந்தவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. பிரேக் ஆகுது சார். என்ன மேடம்? வாய்ஸ் பிரேக் ஆகுது. என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமா ஸோ சார், ஆமா சார். இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாருமே நிறைய சேலஞ்சஸ், நிறைய விஷயங்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எது வந்தாலும் வெற்றி பெற்றே தீரணும், நான் ஜெயிச்சே தீருவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வெஸ்டீஜ் நல்ல ஒரு கம்பெனி, வெஸ்டீஜ் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்காங்க, பிளான் நல்லா இருக்கு, நான் இருக்கிற டீம் நல்லா இருக்கு, டீம் விக்டரி நல்லா இருக்கு, இங்க இருந்தா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையோட யார் யார் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ நான் கேட்டேன் சார், நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது. கேட்டதை செயல்படுத்தணும். நம்முடைய கனவுகளுக்காக நம்ம தான் பிளான் பண்ணி நம்ம தான் ஒர்க் பண்ணணும். எனக்கு தாகம் வந்தா நான் தான் தண்ணி குடிக்கணும், உங்களுக்கு தாகம் வந்தா நீங்க தான் தண்ணி குடிக்கணும். எனக்கு பசி வந்தா நான் சாப்பிட்டாதான் என் பசி ஆறும், நீங்க சாப்பிட்டாதான் உங்க பசி ஆறும். அப்ப இது உங்க வியாபாரம். என்னுடைய வியாபாரத்துக்கு என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டே இருக்கேன். உங்க வியாபாரத்துக்கு நீங்க தொடர்ந்து நீங்க உங்களுடைய வேலையை செஞ்சால் மட்டும்தான். டெய்லி ப்ராசஸ். இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்க ஒரு அற்புதமான விஷயம், அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி அக்ரி ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு எங்க போய் கொடுத்தாலும் சக்சஸ்.
அதனுடைய வளர்ச்சி எல்லாமே. அப்போ அதை நான் கத்துக்குவேன், அதை நான் தெளிவா புரிஞ்சுக்குவேன். அதுக்காக நான் என்ன செய்யணும், நான் எந்தெந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், நான் யார் யார்கிட்ட பேசணும், இதை மட்டும் எடுத்துக்கிட்டு போனாலே போதுங்க. நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சக்சஸுக்கு நீங்க மட்டும்தான் பேசி ஆகணும். உங்க அப்ளைன் ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா என்னைக்குமே உங்க கூடவே இருக்க முடியாது, அது பாசிபிளே இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு உங்க டீம்ல 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். ஆனா நாளைக்கு 100, 200, 500 ஆகும்போது நீங்க எல்லாரோடய போக முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே இருக்கிறது 24 மணி நேரம். அதுல வெஸ்டீஜுக்காக எத்தனை மணி நேரம் இன்னைக்கு நீங்க ஒதுக்கிட்டு இருக்கீங்க? அப்போ உங்க அப்ளைல எத்தனை மணி நேரம் ஒதுக்குவாங்க? எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, எல்லாருக்கும் பர்சனல் லைஃப் இருக்கு. அப்போ நம்ம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம தான் அதுல உறுதியா இருக்கணும். எம்ஆர்எஃப்ல 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு 10 மணி நேரம் எம்ஆர்எஃப் வெஸ்டீஜுக்காக உழைப்ப போட்டதுனால தான் இன்றைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் உழைச்சிருக்கேன் நான். ஆரம்ப காலத்துல எம்ஆர்எஃப்ல வேலைக்கும் போயிட்டு இதையும் பார்த்ததுனால. எம்ஆர்எஃப்ல வேலை செய்யும் போதே என்னுடைய வருமானம் 80,000 வரைக்கும் நான் கொண்டு வந்தேன். அப்ப எந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்திருந்தா, எந்த அளவுக்கு இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தை லவ் பண்ணியிருந்தா நான் இதை பண்ண முடியும். அன்னைக்கு எந்த ஆண்ட்ராய்டு போனும் கிடையாது, மெசேஜ் டைப் பண்ணி தான் அனுப்பணும். யாருக்கும் வாட்ஸ்அப் கால், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது, பட்டன் போன் தான். அப்ப அன்னைக்கு இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்லாம் கிடையாது. மொத்தத்துல ப்ராடக்டே 26 ப்ராடக்ட் தான் இருந்தது. தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 16 இடத்துல தான் பிரான்ச் இருந்தது. அந்த நேரத்திலே நாங்கள் எங்களால் சக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னைக்கு நீங்க எவ்வளவு சக்சஸ் பண்ண முடியும்? ஆனா இன்னைக்கு பொன்னான வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு, அதை நம்ம இன்னும் வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கோம். இது முடியுமா, இது நடக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. அசைவற்று, அதாவது ஒரு செடி வளராம இருந்தா அதுக்கு யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, யாரும் உரம் போட மாட்டாங்க. நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க அப்படியே தான் இருக்கணும். நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க, நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா உங்க அப்ளைனே உங்க கூட பேசுவாங்க. நீங்க உங்க அப்ளைன்ட்ட பேசலாம், எப்ப வேணாலும் பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா சார் எனக்கு போனே பண்ணல, மேடம் எனக்கு போனே பண்ணல, இப்படி ஒரு சிலர் குறை சொல்றாங்க. நீங்க ஏன் பண்ணல? உங்க அப்ளைனுக்கு நீங்க ஏன் போன் பண்ணல? உங்க வளர்ச்சி, உங்க வியாபாரம், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க போன் பண்ண வேண்டியது தானே, நீங்க பேச வேண்டியது தானே, நீங்க ஆக்ஷன்ல இறங்க வேண்டியது தானே. யாரையுமே குறை சொல்லாதீங்க. நேற்று அதுதான் சொன்னோம். குறை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாரும் நமக்கு பிவியும் போட மாட்டாங்க, யாரும் நமக்கு நம்ம அக்கௌண்ட்ல பணமும் போட மாட்டாங்க. நம்ம உழைச்சா நமக்கு பிவி வரும். நம்ம நம்ம டீம்ல பிவி அதிகமானா, சேல்ஸ் அதிகமானா நமக்கு செக்கு அதிகமாகும். தட்ஸ் ஆல். இதை புரிஞ்சுக்கிங்க. இதுக்காக யாரும் இது பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க எந்த லைன்ல போய் சப்ளிமெண்டா, இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மாதிரி சப்ளிமெண்ட் யார்கிட்டயும் கிடையாது. வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கிறதுலாம். எஃப்எம்சிஜி ப்ராடக்டா, கலர் காஸ்மெட்டிக்ஸா, அக்ரி ப்ராடக்டா, எல்லாமே பெஸ்ட் 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 பெஸ்ட். அப்ப இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராடக்டை கொடுத்த பிறகும் இன்னும் நம்ம உறுதியா இல்லை அப்படின்னா, யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்களா, ரைட், அது அப்படியே மைண்டுக்குள்ள 2 வாரம் ஓடும். அதுக்கப்புறம் நம்ம தெளிவாகி வர்றதுக்குள்ள 1 மாசம் போயிடும். அப்புறம் அடுத்த மாசம் நம்ம எப்படியாவது பண்ணிடலாம் சார், எப்படியாவது பண்ணிடலாம் சார், சார் நான் எப்படியாவது பண்ணிடணும் சார், ரைட். அதுல உறுதியா இருக்கணும். தினம் தினம் உங்க அப்ளைன்ட்ட பேசணும். நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை டெய்லி பண்ணி பாருங்க. நீங்க ஜெயிக்கலன்னா அப்புறம் கேளுங்க. டெய்லி உங்க அப்ளைனுக்கு குட் மார்னிங் சொல்லுங்க. போன் பண்ணி, சார் குட் மார்னிங் சார், இன்னைக்கு என்ன சார் அப்டேட், இன்னைக்கு என்ன சார் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணேன், இதை மட்டும் சொல்லி பாருங்க. ரிப்போர்ட் ரிவ்யூ கொடுத்து பாருங்க. நேற்று என்ன பண்ணீங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க. ஆரம்ப காலத்துல நான் அதை மட்டும்தான் பண்ணேன். ரிப்போர்ட் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா அப்ளைன்ட்ட பேசுறதுக்கே நீங்க யோசிக்கிறீங்க. அப்ளைன் போன் பண்ணாலே போனை எடுக்கணுமா வேண்டாமா, நீண்ட ஆலோசனை பிறகு சில பேர் எடுக்கிறாங்க, பல பேர் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அப்ளைன் அவருடைய பிவிக்காக பேசுவாரு, அவருடைய சக்சஸுக்காக பேசுவாரு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இல்லைனாலும் உங்க அப்ளைன் சக்சஸ் ஆகிட்டு போயிடுவாரு. அவருக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா நீங்க உங்க அப்ளைன்ட்ட பேசினா உங்களுக்கு ஒரே அப்ளைன் தான். உங்க ஆக்டிவ் அப்ளைன் யாரு, உங்களுடைய மென்டர் யாரு, தெளிவா முடிவெடுங்க. தெளிவா அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பெரிய விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அப்ளைனோ டவுன்லைனோ யாரா இருந்தாலும் அந்த ஃபாலோ 16 வகையான ஃபாலோ அப் நேற்று பார்த்தோம். எத்தனை பேர் அதுல உறுதியா இருக்கீங்க? டெய்லி ஒவ்வொரு விஷயங்களை
தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கு கொடுத்த ப்ராடக்ட், நான் இந்த ப்ராடக்ட் ஆயுஷ் அந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். நேற்று கூட நான் ஒரு நண்பருக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன். அந்த போட்டோவை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஷேர் பண்றேன். நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்ட் அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். தெரியுதா? ஹலோ, சூப்பர் சார். தெரியுது தெரியுது சார், தெரியுது. தெரியுது சார். எல்லா வெரி கிரேட் சார். எல்லா டினைன் ஃபுட் பேட்ச் ஃபிளாக்ஸ் ஆயில் எல்லாம் நேற்று அவருக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன். உங்க புன்னகையோட தெரியுது சார். என்னங்க? புன்னகை அற்புதமா இருக்கு. உங்களுடைய புன்னகை அப்படியே இந்தியா முழுவதும் பரவுது சார். ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்முடைய உழைப்பு தொடர்ந்து இருந்தால் நம்மளை தேடி வெற்றி வரும். கண்டிப்பா சார். நேத்து நான் ரெக்கமெண்ட் பண்ண டவுன்லைனுக்கு மல்டி விட்டமின் பிளஸ் கம்மிஸ் அது இருக்கு இல்லைங்க, ஃபேமிலியா சின்ன குழந்தையில இருந்து பெரியவருக்கு முதிய வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதை அந்த ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ண நேத்து எல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. கண்டினியூவா யூஸ் பண்றேன்னு இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே பயன்படுத்திக்கு ஒரு அந்த ப்ராடக்ட் தாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு, உடல் வளர்ச்சிக்கு தேவை, உடல் உறுப்புகளுக்கு தேவை, எலும்பல் பலப்படுத்துறதுக்கு தேவை, எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுங்க. மல்டி விட்டமின் பிளஸ் கம்மிஸ் குழந்தைகள் எல்லாம் சாப்பிடலாம். விரும்பி கலர் கலரா இருக்கு. இல்ல நம்மளும் சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிடுறதாங்க, ஃபேமிலியே சாப்பிடலாங்க. வெரி குட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நேற்று அவரோட ஒரு 1/2 மணி நேரம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இது முடியுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா முடியாது, முடியும் நம்புனீங்கன்னா முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை அதுதான். இவர் எனக்கு நேரடியா தெரியாது, ஆனா இவருடைய மச்சான எனக்கு தெரியும். அவர் எல்லார்ஜினேன் ரசிகர். அப்ப அவர் எல்லாருக்குமே எல்லார்ஜினேனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. எல்லார்ஜினேன் ஃபுட் பேட்ச் இந்த ரெண்டையும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இது எல்லார்ஜினேன் ஃபுட் பேட்ச் பிபி கம்மியானதா இல்ல ப்ராடக்ட்ல அதிகமா ஏதாவது இருக்கு. இதுவா டிஃபெக்டா? எல்லாருக்கும் கொடுக்கலாங்க. இன்னைக்கு வந்து கொரோனாவில யார் யார் தடுப்பூசி போட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் எல்லார்ஜினேன் கொடுக்கலாம். கொடுத்தால் அவங்க லைஃப் காப்பாற்றப்படும். இன்னைக்கு நிறைய பேர் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக், சின்ன வயசுல 20 வயசு 25 வயசு 30 வயசு பசங்கள்லாம். நேற்று அவர்கிட்ட பேசும்போது அதான் சொன்னாரு, சார் நான் 1 மாசம் யூஸ் பண்ணிட்டு நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றேன் சார், நீங்க ஒரு பாக்ஸ் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி தான் நமக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேச ஆரம்பிங்க, பேசுங்க. நம்ம மூவ் ஆகலை அப்படின்னா அப்படியே ஒரு துணியை போட்டு மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம மூவ் ஆகலைன்னா நம்ம பிசினஸ் மூவ் ஆகாது. நம்ம இருக்கிற வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு நம்ம கதை சொல்லிக்கிட்டு வாயிலே வடை சுட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. என் வியாபாரத்தை நான் பார்த்துக்குவேன், ஆனா ட்ரைனிங் டெய்லி அட்டன் பண்ணுவேன், ஆனா நான் கடையை விட்டு வெளியே போக மாட்டேன், நான் என் வேலையை தவிர எதுவும் செய்ய மாட்டேன், என் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், ஆனா வெஸ்டீஜ்ல இருந்து எனக்கு நான் டூர் போகணும், நான் ஃபாரின் ட்ரிப் போகணும், நான் கார் வாங்கணும், எனக்கு ஆசை நிறைய இருக்கு சார், என் ட்ரீம் பெருசு சார், நான் ட்ரீம் சார்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்றதுனால அது ரெடி ஆகாது. அதை அடையிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சிகள் எடுக்கணும், என்ன பயிற்சி எடுக்கணுமோ அந்த பயிற்சி எடுக்கணும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம். அதனால இப்படி பேசுறாரு சார், என்ன இப்படி பேசுறாரு சார், நம்மள தான் பேசுறாரா, தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான், முயற்சியும் பயிற்சியும் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முயற்சியும் பயிற்சியும் இருந்து அதை நம்ம வந்து தொடர்ந்து செயல்படுத்தினா மட்டும்தான் வெற்றி. ஆக்ஷன்ல இறங்கணும். திருப்பதி கோயிலுக்கே போனாலும் வீட்டு விட்டு முதல்ல வெளியே வரணும். நான் கோயிலுக்கு பிறகு டிக்கெட் வாங்கிட்டேன், என் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், சாமி தரிசனத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்களே, உங்க பிளான் எல்லாம் ஓகே, நீங்க டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டீங்க, வீட்டு விட்டு வெளியே வந்தா தானே போக முடியும். நிறைய பேருடைய இது அதுதான். இப்ப பிரபு சார் டெய்லி ஒரு 1-to-1, டெய்லி ஒரு 2 1-to-1 இல்ல ஒரு ஹோம் மீட்டிங் டெய்லி பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா ரிசல்ட் வந்தே தீரும். அதெல்லாம் டெய்லி ஹோம் மீட்டிங் 1-to-1 போட்டோஸ் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வேணா உங்களுடைய வெற்றி ஸ்லோவா இருக்கலாம், ஆனா தொடர்ந்து நீங்க செய்யும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த வெற்றி கிடைக்கணும். வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் பக்கத்துக்கு ஒரு சினிமா நடிகர் தானுங்க. என்னங்க? அவர் சினிமா நடிகர் தானுங்க. ஆமாங்க. அந்த மாதிரி தெரியுது. சீரியல் நடிகர் அப்படியா சார்? சீரியல் நடிகர், இப்ப நிறைய சினிமாவில் நடிக்கிறாரு. ஆமாங்க. எப்படி கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு அது. பர்ச்சேஸ் பண்ணி வருவாங்களா? என்னங்க? இவரு வேற யாட்டுக்குதுங்க? இவரு வெஸ்டீஜ்ல கோல் டைரக்டருங்க. சரி சரி. பிரபு மிஸ்டர் பிரபு. பிரபு சங்கீதா. சூப்பர். வாழ்த்துக்கள். அப்புசாமி சார், உங்க போட்டோ இல்லையே, வரலையே. பிரபு சங்கீதா போட்டோ வருது. வரும் சார். எப்போ? 2026 27? வரும் சார், இந்த வருஷமே இப்பயே வரும் சார். நம்ம கடையை விட்டு வெளியே போனாதாங்க வரும். அவரும் கடையில தான் இருக்கிறாரு. வியாபாரத்தையும் சார். பாக்குறாரு, வெஸ்டேஜ் வியாபாரத்தையும் பாக்குறாரு. கண்டிப்பா வரும் சார். தொடர்ந்து செய்தால் வெற்றி. இல்லைன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரலாம். ஏர்போர்ட்டுக்கு வெளியே நின்று டாடா காட்டலாம் லண்டன் போறவங்களுக்கு. பாய், லண்டன் போயிட்டு வாங்க, பாய் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சார், லண்டன் குட் மார்னிங் போறோம்னா சார். நம்ம அதுக்கான வேலையை செய்யணும். சார் குட் மார்னிங் சார், பிரபு பேசுறேன் சார். ஓகேவா? என்ன பிரபு சார், ஏதோ ஓகே. பேசுறீங்க? சார் வாழ்த்துக்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரபு சார். பேசுறேன் சார். லைக் இங்க வந்து கடைக்கு வந்திருந்தாங்க. வரும்போது நான் நிறைய பேர்கிட்ட எல்லார்ட்டையுமே நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பேசுவேன். ஃபர்ஸ்ட் அவங்க ஹெல்த், அவங்க ஃபேஸ் அந்த ஒரு இதாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறீங்க, என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதை காமிப்பேன். இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அந்த வழியாக ஸ்கூலுக்கு போகிறவங்க நிறைய இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபுங்க மாதிரி போவாங்க. வீட்டில் தான் சார் இருக்கோம் பசங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வீட்டில் இருந்துட்டு ஏதாவது வேலை பார்க்கலாம்னா, இல்லை சார் எங்கே போய் பார்க்க முடியாது, பசங்களை திரும்ப கூப்பிட்டு வர போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க வீட்டில் இருந்துட்டே பண்ணலாம், அப்படியா அந்த மாதிரி எதனா இருந்தால் சொல்லுங்க அப்படின்வாங்க. அப்போ வந்து இப்போ வீட்டில் இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி வரவங்ககிட்ட நான் என்ன பண்ணுவேன், விக்டோரியா மேடமோடது ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அப்புறமா வீடியோ வந்து போட்டு காமிப்பேன். நான் பார்த்துருக்கேன், யூடியூப்ல நிறைய பேசியிருக்காங்க, இவங்களை பார்த்துருக்கேன், இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அந்த வீடியோவையும் போட்டுட்டு நான் வந்துட்டு நம்ம நேரு ஸ்டேடியம்ல அவார்டு வாங்கினது அந்த ஃபோட்டோ காமிப்பேன். அப்போ விக்டோரியா மேடம் கூட நின்றுட்டு இருக்கிறது, பாலக்கோடில் அவார்டு வாங்கினது, நீங்கள் மேடம்லாம் அவார்டு கொடுத்தது அதெல்லாம் காமிப்பேன். இவங்க கூட நீங்கள் போயிருக்கீங்களா, இவங்க கூட எப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நிறைய மோட்டிவேஷனாக பேசுவாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய லேடிஸ் கம்பெனிக்கு போகிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாங்க, நாங்கள் வந்து மேடமோட டீம் தான், மேடம் தான் எங்களை வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். நிறைய பேத்துக்கு இதை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். 1000லேருந்து பல லட்சங்கள் வரைக்கும் வீட்டில் இருந்தே செய்கிறவங்களும் இருக்காங்க, வெளியில் போய் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை வந்து நம்ம போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதனால் என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து ரொம்ப படிக்கலைங்க நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேஸ்டேஜில் நம்ம அவரோடதையும் நான் போட்டு காமிப்பேன். அப்புறம் கற்பக மேடமோடதையும் வீடியோ போட்டு காமிப்பேன். அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இருந்து இப்போ என்ன லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து இன்னுமே தெரியல தான். இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டே வச்சுருப்பேன் நான். அதனால் வரவங்க எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் இங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கேட்டு வாங்கிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஊரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், நாங்கள் படிக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இங்கே சென்னை வந்துட்டோம், வேலைக்கு போயிட்டுருக்கோம், அதனால் இது கிடைக்குதான்னு கேட்பாங்க. ஆனால் அப்புறம் நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசும்போது சில பேர் டைம் கொடுப்பாங்க, சில பேர் டைம் கொடுக்க மாட்டாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இல்லை ஏற்கனவே நான் ஜாயின் பண்ணியிருந்தேன், எனக்கு ப்ராடக்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே போனாலுமே நம்ம வந்து பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் வந்து கையில் கொண்டு போகணும். இல்லை நம்ம ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் அதை பார்த்து அவங்க யாருமே வெஸ்டேஜ் ப்ராடக்ட் பார்க்கவங்க தான் கிடையாது. சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு தான் வராங்க. நான் இது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்கேன், இங்கேயே கிடைக்குதா, அப்போனா நான் இனிமேல் இங்கேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக மாதம்
லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி கம்பெனிக்கு போகிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரியே கிரேட் போயிட்டு சார், இருக்குங்க சார். தேங்க்யூ. கிரேட் கிரேட், சூப்பர். அதாவது விக்டோரியா மேடம் அவங்கள பற்றி பார்த்தவங்க, உங்க பேச்சை கேட்டவங்க, அவங்களோட நீங்க நிக்கிற போட்டோவை காட்டும் போது நீங்க இவங்களோட இருக்கீங்களா அப்படின்னும் போது ஆமா, நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்களும் அவங்க டீம்ல தான் வரீங்க, அவங்களோட பேசலாம், அவங்க நமக்காக நம்ம டீம் வளர்ச்சிக்காக அவங்க இங்க வருவாங்கன்றத தைரியமா பதிவு பண்ணுங்க. அப்படிதான் சார் சொல்கிறேன் சார். ஏன்னா இன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு இப்போ அவரு சரவணன் சார் அவருடைய ஜூம் மீட்டிங்ல முழுக்க முழுக்க மேடமுடைய சக்சஸ் ஸ்டோரி தான் போட்டு காட்டுறாங்க, மேடமுடைய வீடியோஸ் தான் போட்டு காட்டுறாங்க. அப்போ அந்த டீம்ல உள்ளவங்க யார் மேடம் மீட் பண்ணாலும், மேடம் உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் மேடம், உங்களை பார்த்தா நாங்க மோட்டிவேட் ஆகி நாங்க இந்த பிசினஸ்க்குள்ள வந்தோம் மேடம், உங்களுடைய சக்சஸ் தான் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் மேடம் அப்படின்னு அவார்ட் ஃபங்க்ஷன்லயோ மற்ற இடங்கள்லயோ பேசுறத நானே கேட்டிருக்கேன். மினிமம் அவார்ட் ஃபங்க்ஷன்ல மேடமோட அந்த சரவணன் சார் டீம்ல இருந்து குறைஞ்சது 1000 பேர் 2000 பேர் வந்து போட்டோ எடுக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதனால அவங்க தான் நம்ம லீடர், நம்ம அப்ளைன், நம்மளுடைய மென்டர் அப்படின்னு சொல்றத தெளிவா பதிவு பண்ணுங்க. நம்ம அவங்க டீம்ல தான் இருக்கோன்றத தெளிவா சொல்லுங்க. நிச்சயமா நிறைய சக்சஸ் லேடிஸ் வருவாங்க. ஓகே, கிரேட் சார், ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதை மட்டும் மனசுல வச்சு உறுதியான நட போடுங்க. வெஸ்டீஜை முழுமையா நம்புங்க. வெஸ்டீஜில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். எல்லாரும் லண்டன் போக முடியும். லண்டன் போறது உங்க கையில இருக்கு, கண்டிப்பா சார். உங்க கையில இருக்கு. நாங்கெல்லாம் ஆல்ரெடி குவாலிஃபைடு. அதற்கான முயற்சியும் உழைப்பையும் நீங்க கொடுத்தால் மட்டும்தான் நீங்க வர முடியும். அதனால பாத்துங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். Thank you, sir. Thank you, leaders. தேங்க்யூ